மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு சொன்ன நோட்டீஸ் ஒன்னதுல 15 வருஷம் தோல்வி. கட்சி எடுபடவே இல்லை. ஒரு காலத்துல எந்த கட்சி கூட்டணி அங்கதான் போய் பேசணும். அறிவாலயமா இருந்தானே அவோசிஷன் ஜாலி அதிமுக ஆபீஸா இருந்தானே அங்க போய் தான் பேசணும் கூட்டணி எல்லாம். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் சின்னையா அப்படின்னு சொல்லலாம், அவங்க ரெண்டு பேரும் சந்திப்பு சந்திச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீண்ட நாட்களாக ஒரு சச்சரவு போயிட்டே இருந்துச்சு, இப்ப மீட் பண்ணி இருக்காங்க. இல்ல இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். நான் ஆரம்பத்திலேருந்து இதுதான் அன்புமணி அண்ணன் சொன்னேன், என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஐயாவுக்கு வயசாயிட்டு. ஏன்னா அவர் ஏஜ் ஆகாம அந்த ஈகோ அதிகரிக்க ஆரம்பிக்குது. அவர் முத நாள் வயசாயிட்டுன்னு சொன்ன இடத்துல நீச்சல் அடிச்சு காமிச்சார்ல அன்பா சின்ன பெரியவர், அது வயசாயிட்டு அந்த குணம் வந்துட்டு. நடுவில் இவர் பிஜேபி கூட்டணியோட போனார். யார்? அன்புமணி. அவர் ஆக்சுவலாக அந்த விருப்பம் இல்லை, டிஎம்கே கூட்டணியோட வரலாங்கிற பிளான் அவருக்கு இருந்திருக்கும். வந்துருந்தா டிஎம்கேயும் ஆட்சி பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துருந்துருக்கும். பட் விசிகே இருந்தாங்க, நீ விசிகே போட்டாங்க நட்டுக்கிட்டு, எங்காக விஜயை பார்க்க போயிட்டாங்களா இல்லையா? எரிச்சலாக இருக்கியா? இல்லை தூக்கி ஜம் தானே ஓட்டு போடுறாங்க, ஜெயிச்சோட அங்கிட்டு போனால் என்ன அர்த்தம்னு கேட்குறேன். எல்லாம் கம்யூனிஸ்டும் சேர்த்தான் கேட்குறேன், காங்கிரஸ் சேர்த்தான் கேட்குறேன். அவர் ஐயா என்ன சொன்னார்னா, இந்த ஒரு எலெக்ஷன் நான் டிசைட் பண்ணுறேன்டா, பிள்ளைகிட்ட லாஸ்ட் எலெக்ஷன் எனக்கு 87 வயசாகிட்டேன், இருக்கிறேன்னு அடுத்த எலெக்ஷன் தெரியல. ஐயா நீங்கள் 100 ஆண்டுகளாக இருங்க வாழ்க்கையில், இருக்கிறதுல அவர் தான் சீனியர் பொலிட்டீஷியன். நான் இருக்கிறோன்னா இன்னும் இந்த ஒரு எலெக்ஷன் என்ன டிசைட் பண்ணிவிடு. 15 வருஷமா நீ கட்சியை காலி பண்ணி விட்டேன். 15 மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு சொன்ன நோட்டீஸ் ஒன்னதுல 15 வருஷம் தோல்வி. கட்சி எடுபடவே இல்லை. ஒரு காலத்துல தைலாபுர தோட்டத்தோட கெத்த சொல்லுவா, எந்த கட்சி கூட்டணி அங்கதான் போய் பேசணும். அறிவாலயமா இருந்தானே அவோசிஷன் ஜாலி அதிமுக ஆபீஸா இருந்தானே அங்க போய் தான் பேசணும் கூட்டணி எல்லாம். அப்ப தர்ஃபோர் அவர் இந்த ஒரு எலெக்ஷன் சான்ஸ் போடுறாரு. அன்புமணி ஒத்துக்கவே இல்லை. அன்புமணி என்ன அப்புறம் அவர் பொண்ணு காந்திய கட்சியில இறக்குனாரு. அவர் ஒரு பக்கம் கட்சியில இருந்து நீக்குவாரு, ஒரு பக்கம் கட்சியில இருந்து நிற்பாரு. ரெண்டு பக்கமும் நடந்துகிட்டே இருந்துச்சு, பேலன்ஸா நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலாக அப்பாருக்குள்ள சேர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. மருமகள்லாம் காலில் விழுந்து அவர் ஐயா காரை தழுதெழுத்த குரலில் தழுவி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாருக்குள்ள சேராம தானே இருக்கும். அந்த ஒரு இணைப்பு. ஆமாம், எனக்கு அது அந்த வழி பட்டாதான் புரியும். எனக்கு 41 வயசாயிட்டு, எங்கள் அப்பாவுக்கு 67 அரௌண்டு. ஆனால் இன்னமும் அந்த கான்ட்ரவர்சிலே தான் இருக்கிறோம். இது வேறு ட்ராக்கு, அது வேறு ட்ராக்கு. அவர் சின்ன பிள்ளையிலே மத்திய மந்திரி ஆக்கி பார்த்தாரு. யார்? அன்புமணியை. அப்படிலாம் ஒன்று எங்கள் ஆக்கி பார்க்கல. இது நம்மளோட சொந்த முயற்சி, சுய முயற்சி. யாரும் என்னோட இதில் கிரெடிட்டே கிடையாது. யாரும் என்னை ஷேர் பண்ணிக்கிறது ஒன்றுமே கிடையாது. என்னோட வெற்றியோ தோல்வியோ என்னை சார்ந்தது. ஆனால் அன்புமணி அவர் அழகு பார்த்தாரு. அரசியல் வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு வருமா. ஆனால் அந்த அன்புமணி அண்ணன் அவரும் ஈகோவாக இருந்துட்டாரு, இவரும் ஈகோவாக இருந்துட்டாரு. எவ்வளோ இடையில நடந்து போச்சு தெரியுமா தம்பி? சேரு கீழே மைக் இருந்துன்னு சொல்லி மைக் எடுத்து கொடுத்து, அதை எடுத்து கொடுத்து, அவர் ஜிகே மணியோட பையன் போய் எதில் எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஜிகே மணி போய் வேற கட்சி போய் எம்எல்ஏ ஆகிட்டார். அவர் தாக்கெல்லாம் நினைக்கிறார், எம்எல்ஏ ஆகிட்டார் அவர். ஸோ இப்படி பல குழப்பம் ஆகிட்டேன். எனக்கு என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டு சொன்னிச்சு, சுப்ரீம் கோர்ட்லாம் பஞ்சாயத்து பேசிச்சுப்பா. அன்புமணிக்கு அட்வைஸ் பண்ணிச்சு, கொஞ்சம் பெரியவரோட அனுசரித்து தான் போங்கண்ணா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, மாம்பழத்தை போட்டு நசுக்காதீங்க, ஜூஸ் ஆகிட போகுதுன்னு. ஏன்னா மாம்பழம் தானே சின்னம், போட்டு நசுக்காதீங்க, ஜூஸ் ஆகிட போதெல்லாம் சொன்னாங்க. ஃபைனல் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து காலைல எல்லாம் விழுந்து கட்டி பிடிச்சி தழுவி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது ஏன்னா கட்சிக்காரங்க ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டாங்க. டிசப்பாயின்ட் தான் எங்கிட்டு போகிறதுனே தெரியாதுல்ல. நீங்கள் இப்போ அதிமுக செதறிச்சு பாருங்கம்மா. ஆனால் அதிமுக அளவுக்கு செதறலை பாமக. ஏன்னா அதில் ஜாதின்னு ஒரு கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. வன்னியருங்கிற ஒரு பிளாக் உடையாது. அன்புமணிகிட்ட இருந்தானே, ராமதாஸ்கிட்ட இருந்தானே, வன்னியர் சங்கத்தில் தானே இருக்கேன் அப்படின்ற ஒரு நேரேஷன் இருக்கும். ஆனால் அதிமுக என்ன நேரேஷன் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒரு எல்லாருமே குட்டி கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டாங்க. எடப்பாடி எல்லாரையும் வெளியேற்றிட்டார் கட்சி விட்டு. வா, இப்படி அவர் கட்சியை சிதறடிக்க முடியும்? சிங்கிள் மேனோட ஈகோமா ஒரு சாம்ராஜ்யத்தை அழித்து விடும். ஈகோவே கொல்லக்கூடாது. ஈகோ கொண்டோம்னா காலி தான். நம்ம ரொம்ப ஒரு வேர்ஸ்டான ஒரு நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இப்போதான் அன்புமணி யார் இடையிலன்னு பேசுனாங்களா இல்லை அவங்களாவே முடிவெடுத்தாங்களான்னு தெரியல. அவங்க அம்மா கூட இருந்தாங்க பக்கத்தில். அதை பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு ஒற்றுமை எனக்கு ஏற்படலை. அது ஏற்படும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ பெரிய கட்சியை உடைச்சவங்களே. எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டுக்கோ, நம்ம ஓட்டப்பட்டு தான் அப்பாற்பட சட்டம்னா ஊரங்க அப்படிதான் இருக்கு. சரி, இப்ப சந்திச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை.
விஜய் அவர்களுக்கு ஒரு பிள்ளைக்கு சண்டை. உலகம் ஃபுல்லா இருக்கு போல சார். வேர்ல்டு ஃபுல்லா அந்த பிரச்சனை இருக்குங்க. ஈகோ தான் டாமினேட் பண்றவங்க உள்ள ஒத்துக்க முடியாது. அது யாராலுமே சொல்றேன், அந்த ஈகோ வந்துடும் போல இருக்கு. சார் இப்போ சந்திச்சிருக்காங்க, இதற்கு பிறகும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல சுமூகமா தான் போவாங்க? அவர் ரொம்ப தளர்ந்துட்டார், வயசாயிட்டு. அது அன்புமணி அண்ணன் கையில தான் இருக்கு. எல்லா முடிவுகளையும் வயசானவங்க வாயிலே சொல்ல வைக்கணும். நம்ம இந்த கட்சியோட கூட்டணி போறோம்னா அது அது அவங்க வாயாலே கொண்டு வரணும் அந்த விடையை. அது எனக்கு ரொம்ப அழகாக தெரியும். அந்த டெக்னிக்கலாக பேசி 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 கொண்டு வந்துடுவேன். அது நடைபெறணும். என்னம்மா மூத்தவங்க குழந்தைங்க மாதிரி தானம்மா. ஐயா லூஸ் ஆகிட்டாருலாம் பேசிட்டாரு இவர். யார்? அன்புமணி அண்ணன். அவர் லூஸ் ஆகிட்டாரு, மண்டை குழம்பிட்டுலாம் பேசிட்டாப்புல. குடும்பத்தில் பேசுறது தானே, அதெல்லாம் பேசினார். அதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியதா. அவர் தான் அன்புமணியை கொலைவரை என்னை கொலை செய்ய பார்த்தார் அன்புமணினாரு. நல்ல வேலை எங்கள் வீட்டில் அந்த அளவுக்குலாம் என்ன சொல்லப்பா. ஆமாம், என்னை கொலையே செய்ய பார்த்தார் அன்புமணி அப்படின்ட்டாரு. அது அப்புறம் அவங்க முகத்தான் கிழிச்சார் அன்புமணியை. எங்கள் மாமா ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியலன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், சார்ட் அவுட் ஆகிடும். எவ்ரி திங் ஃபைன். கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதிமுகவே சொல்கிறேம்மா, சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கேம் நவுத்தி பார்த்துருக்கலாம்ல. குறைந்தபட்ச எதிர்கட்சியாளராக வந்திருக்கலாம். டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம். ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருந்தா டிஎம்கே ஆட்சி அமைக்கும், இவங்க வெளியே இருந்திருப்பாங்க. எடப்பாடி தான் இந்த ஓப்பனிங்கே பண்ணி கொடுத்தது தாவேக்காவை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார். தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவங்க அப்பாவுக்கும் சண்டை, விஜய் அவர்களுக்கு ஒரு பிள்ளைக்கும் சண்டை. உலகம் ஃபுல்லா இருக்கு போல சார். வேர்ல்டு ஃபுல்லா அந்த பிரச்சனை இருக்குங்க. ஈகோ தான் டாமினேட் பண்றவங்க உள்ள ஒத்துக்க முடியாது. அது யாராலுமே சொல்றேன், அந்த ஈகோ வந்துடும் போல இருக்கு. சார் இப்போ சந்திச்சிருக்காங்க, இதற்கு பிறகும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல சுமூகமா தான் போவாங்க? அவர் ரொம்ப தளர்ந்துட்டார், வயசாயிட்டு. அது அன்புமணி அண்ணன் கையில தான் இருக்கு. எல்லா முடிவுகளையும் வயசானவங்க வாயிலே சொல்ல வைக்கணும். நம்ம இந்த கட்சியோட கூட்டணி போறோம்னா அது அது அவங்க வாயாலே கொண்டு வரணும் அந்த விடையை. அது எனக்கு ரொம்ப அழகாக தெரியும். அந்த டெக்னிக்கலாக பேசி 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 கொண்டு வந்துடுவேன். அது நடைபெறணும். என்னம்மா மூத்தவங்க குழந்தைங்க மாதிரி தானம்மா. ஐயா லூஸ் ஆகிட்டாருலாம் பேசிட்டாரு இவர். யார்? அன்புமணி அண்ணன். அவர் லூஸ் ஆகிட்டாரு, மண்டை குழம்பிட்டுலாம் பேசிட்டாப்புல. குடும்பத்தில் பேசுறது தானே, அதெல்லாம் பேசினார். அதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியதா. அவர் தான் அன்புமணியை கொலைவரை என்னை கொலை செய்ய பார்த்தார் அன்புமணினாரு. நல்ல வேலை எங்கள் வீட்டில் அந்த அளவுக்குலாம் என்ன சொல்லப்பா. ஆமாம், என்னை கொலையே செய்ய பார்த்தார் அன்புமணி அப்படின்ட்டாரு. அது அப்புறம் அவங்க முகத்தான் கிழிச்சார் அன்புமணியை. எங்கள் மாமா ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரியலன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான், சார்ட் அவுட் ஆகிடும். எவ்ரி திங் ஃபைன். கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதிமுகவே சொல்கிறேம்மா, சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கேம் நவுத்தி பார்த்துருக்கலாம்ல. குறைந்தபட்ச எதிர்கட்சியாளராக வந்திருக்கலாம். டிஎம்கே ஜெயிச்சிருக்கோம். ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருந்தா டிஎம்கே ஆட்சி அமைக்கும், இவங்க வெளியே இருந்திருப்பாங்க. எடப்பாடி தான் இந்த ஓப்பனிங்கே பண்ணி கொடுத்தது தாவேக்காவை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.